கர்த்தாவே, நீரே என் அடைக்கலம். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்குச் செவிகொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீர் தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். தாவீதின் சிநேகிதர்கள் அவரை கைவிட்டு விட்டு போய்விட்டார்கள். சவுல் தாவீதை இஸ்ரவேல் தேசத்தை விட்டு துரத்திவிட்டார். தாவீதுக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. அவரை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. தாவீதின் சிநேகிதர் கூட அவரை பற்றி நினைப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ வெட்கப்படுகிறார்கள். தாவீது தன்னுடைய வலதுபுறமாய் திரும்பி பார்க்கிறார். தனக்கு ஆதரவாக யாராவது பரிந்து பேசுவார்களா என்று நோக்கி பார்க்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களை நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் என் வலது பாரிசத்தில் நிற்பார். சங்கீதம் 109:31. தாவீது தனக்கு வலதுபுறமாக நோக்கி பார்க்கும்போது அங்கு அவரை அறிவார் ஒருவரும் இல்லை. எல்லோரும் அவரை கைவிட்டு போய்விட்டார்கள். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் மாத்திரமே தாவீதுக்கு ஆதரவாய் இருந்தார். யோனத்தானை தவிர வேறு யாரும் தாவீதுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. தாவீதுக்கு உதவி செய்ய யோனத்தான் தன்னுடைய ஜீவனையே பணயம் வைக்க வேண்டியதாயிற்று. நம்முடைய ஜீவியத்திலும் நமக்கு அநேகர் சிநேகிதர்களாய் இருப்பார்கள். நமக்கு ஆபத்து வரும்போது, நமக்கு உதவி தேவைப்படும் போது ஒருவரும் உதவி செய்ய முன்வராமல் நம்மை விட்டு விலகி போய் விடுவார்கள். கர்த்தர் மாத்திரமே நமக்கு மெய்யான சிநேகிதர். அவர் மாத்திரமே நம்முடைய ஆபத்து காலத்திலே நமக்கு உதவியாய் இருப்பார். தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கைவிட்டு விட்டார்கள். எல்லா மனுஷரும் அவரை கைவிட்டு விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கூட அவரை கைவிட்டு விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவோ திராட்சப்பழ ஆலையை தாம் ஒருவராகவே மிதித்துக் கொண்டிருந்தார். தாவீது கெவியிலே கர்த்தரை பற்றி சொன்னதை நினைவு கூறுகிறார். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன் என்று சொல்லுகிறார். தாவீது கெபியில் இருக்கிறார். அது அவருக்கு ஓரளவு அடைக்கலமாய் இருந்தது. தாவீதுக்கு கெபி பெரிய அடைக்கலம் ஆகாது. கர்த்தரே தாவீதுக்கு மெய்யான அடைக்கலம். கர்த்தரே தாவீதுக்கு பலத்த துருகமாக இருக்கிறார். கர்த்தரே தாவீதுக்கு பெரிய கோட்டையாகவும் உயர்ந்த அரணாகவும் இருக்கிறார். தாவீதுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கும்போது அவருக்கு மெய்யான பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. தாவீதுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பது போல நமக்கும் கர்த்தரே அடைக்கலமாய் இருக்க வேண்டும். கர்த்தரை அடைக்கலமாக பெற்றுக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய பிரச்சனைகளையும் நெருக்கங்களையும் ஆபத்துக்களையும் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். அவர் நம்மை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வார். தாவீது கர்த்தரிடத்தில் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். தாவீது இம்மையில் ஜீவித்தாலும் மறுமையில் ஜீவித்தாலும் கர்த்தரே அவருடைய பங்காய் இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் தாவீது மரிப்பதற்கு பயப்படவில்லை. தான் மரித்தாலும் கர்த்தர் தனக்கு பங்காய் இருப்பார் என்று விசுவாசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு இம்மையை விட மறுமையே ஆசீர்வாதமானது. இந்த பிரபஞ்சத்தை விட பரலோகத்தில் நாம் ஜீவிப்பதே நமக்கு பாக்கியமானது. தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். என் கூக்குரலுக்கு செவிகொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள் என்று தாவீது பாரத்தோடு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். சவுலும் அவருடைய போர் வீரர்களும் தாவீதை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தாவீதை விட பலவான்களாய் இருக்கிறார்கள். தாவீதுக்குள் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். தாவீது ஜீவனோடு இருந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்காகவே தன்னுடைய ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும் என்று ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தாவீதை சத்துருக்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும்.
அல்லது கர்த்தர் சத்துருக்களின் மனதிலே மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். அவருடைய திட்டங்களை முறியடிக்க வேண்டும். தாவீதின் ஆத்துமா இப்போது காவலில் இருப்பது போல இருக்கிறது. தாவீது ஒளிந்திருக்கிற கெபி அவருக்கு சிறைச்சாலையைப் போல இருக்கிறது. தாவீது இந்த கெபியில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார். கெபிக்கு வெளியிலோ தாவீதை பின்தொடர்கிறவர்கள் அவரை பிடிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே தன்னுடைய ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கி விட வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தன்னுடைய ஆத்மாவை விடுவிக்கும் போது தாவீது கர்த்தருடைய நாமத்தை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்பார். கர்த்தர் தாவீதுக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் அவரை சூழ்ந்து கொள்வார்கள். இப்போது தாவீதை விசாரிப்பார் ஒருவருமில்லை. கர்த்தர் தாவீதுக்கு நன்மை செய்யும் போது நீதிமான்கள் எல்லோரும் தாவீதோடு சேர்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள். என்கேதியில் உள்ள குகையில் தாவீதோடு ஒரு சிலர் மட்டுமே இருந்தார்கள். அவருடைய ஆத்மாவை விசாரிப்பதற்கு கூட அங்கு ஆட்கள் இல்லை. அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்று விண்ணப்பம் பண்ணினார். கெபியில் தாவீது ஏறெடுத்த விண்ணப்பங்கள். என் கூக்குரலுக்கு செவிகொடும். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். தாவீது இவ்வாறு விண்ணப்பம் பண்ணியதற்கு காரணங்கள். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என் விரோதிகள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி செய்யும். என்கேதியில் உள்ள குகையில் இருந்து தாவீது விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் தனக்கு பதில் தருவார் என்று விசுவாசித்து தாவீது 2 விசுவாச அறிக்கைகளை கூறுகிறார். துன்மார்க்கர் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். நீர் எனக்கு தயவு செய்வீர். நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நமது ஜெபத்திற்கு பதில் தருவார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாத ஜெபத்தினால் பிரயோஜனம் இல்லை.